ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். நம்ம டெய்லிக்கும் காலைல என்ன பண்ணுவோம்? ஸ்கிப்பிங் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஃபுல் பாடி கிரன்ச்சஸும் அப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட்டும் பண்ணுவோம். இன்றைக்கி ஏன் அது வந்து கேமராவில் வரலனா, நான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டேன், எடுக்க மறந்துட்டேன், கேமராவில் எடுக்க மறந்துட்டேன். காலைங்காட்டி எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் எனக்கு வந்து காலைல நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்துப்பேன். எப்பயும் காலைல ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துப்பேன். சில நாள் எப்போனா தவறுச்சுன்னா வேறு எதனா சாப்பாடு சாப்பிடுவேன். அதுக்கு அடுத்தது நான் என் பக்கத்து வீட்டு தம்பி ரக்ஷன் சொல்லிட்டு அவன் வந்தான் வீட்டுக்கு வந்தவொடனே அவனுக்கு எங்கள் அம்மா எப்பயுமே அவன் வந்தாலே சாப்பாடு எடுத்து ஊட்டிடுவாங்க. அவனும் எந்த ஒரு அட்டகாசம் பண்ணாமல் அழகாக சாப்பிட்டு, அதுவும் இல்லாமல் அப்போ அப்படியே டக்குன்னு ஏஞ்சி வீட்டுக்கு கிளம்புவான். சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஏஞ்சி வீட்டுக்கு கிளம்புவான். சாப்பாடு சாப்பிட்றது அவன் க்யூட்டாக சாப்பிடுவான். எவ்வளோ தூரம் ஸ்லோ மோஷனில் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுறத பார்க்குறான் மேலே. அதை பார்த்துன்னு இருக்கும்போது நான் அவனை அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தேன். திருப்பி எங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டினாங்க, திருப்பி அதையும் வாங்கிப்பான். வாங்கும்போது அந்த அந்த மூமெண்ட் இருக்குல்ல, குழந்தைங்க சாப்பிட்றது, இந்த பிஞ்சு கையால் பிசைஞ்சு சாப்பிட்றது, அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி அவன் ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு என்ன சாப்பாடுனா அவனுக்கு பொங்கல். ஏன் மட்டும் அவனுக்கு பொங்கல் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு மட்டும் ஸ்பவுட்ஸ் வச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் பொங்கல் காலைல செஞ்சாங்க. பொங்கல் அவனும் வந்தானா, பொங்கல் குழன்னு இருக்குதா, அது அப்படியே அவனுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனோடனே திரும்ப வந்து கேட்டான். எங்கள் அம்மாவும் சாப்பாடு ஊட்டுறதுனா, எங்கள் அம்மா சின்ன பசங்களுக்கு குழந்தைங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 3 தம்பி இருந்தானுங்க. அவனுக்கும் அதேமாரி தான், சாப்பாடுனா எது இருக்குதோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அவனும் வந்து ஜாலியாக சாப்பிட்டு விளையாட்டு போயிடுவான். அதுக்கடுத்தது எங்கள் வீட்டில் வந்து மோட்டார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லினே இருந்தார். அதை எங்கள் ஊர் பக்கத்து ஊரில், அதாவது பக்கத்தில் திருக்குனூர் சொல்லிட்டு, பாண்டிச்சேரி பக்கத்தில் திருக்குனூர் சொல்லிட்டு, அங்கே எடுத்துன்னு போய் ரிப்பேர் பண்ணின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். புலம்பினே இருந்தார், என்னடா இது இந்த மாதிரி மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டு நாளைக்கு எப்படி தண்ணி ஏற்றுன்னு. அதுக்கடுத்தது நான் என் ஷெட்யூல் என்னன்னா, டிஎன்பிசி கொண்டாட படிப்பேன். ஃபுல் வளாக போட முடியாது. ஏன் காரணம்னா, அவ்வளோ தூரம் ஃபுல்லாக லாங்காக போட்டுன்னு இருக்கிற அளவுக்கு என் இதில் ஸ்டோரி இல்லை. அதுக்கு அடுத்தது டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் நான் ஜெராக்ஸ் இருக்கணும். அதுக்கு அதேமாரி பக்கத்து ஒரு திருக்குனூர் போயிட்டு அங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துன்ட்டு மதிய வாக்கில் அப்படியே ஒரு மதியம் 2-2:30 இருக்கும். அப்படி வந்தேன்னா சாப்பாடு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு வச்சாங்க, அப்பளம் வச்சாங்க, சாம்பார் சாதம் உண்டு. நான் ஆல்ரெடி டயட்டில் இருக்கிறேன்னா முறுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடும் அதுவும் சாப்பிட்டேன். அதுக்கடுத்தது இப்போ நான் சொன்னல ரக்ஷன் சொல்லிட்டு பக்கத்து வீட்டில், அவங்க வீட்டில் எள்ளு போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி விளாகில் கூட போய் பாருங்கள். எள்ளு போட்டது வந்து எப்படி அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே வேலை செஞ்சுருந்துருப்பாங்க. அந்த விளாகை எடுத்து நான் வீடியோவாக போட்டிருப்பேன், அதை எடுத்து பாருங்கள். இது எள்ளு வந்து சாதாரணமாக வராது. இந்த எள்ளு நம்ம அவ்வளோ கஷ்டப்படணும் விவசாயத்தில். இந்த எள்ளை வந்து தூரமா நல்லா உழவு ஓட்டி நல்லா புழுதியாக வச்சு இந்த தூவின பிறகு அது ஒரு 6 நாளா 7 நாளோ அப்போ வந்து அப்படியே இந்த முளைப்பு திறன் மாரி அப்படியே லைட்டாக அப்படியே முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்த உடனே அப்படியே அது பெருசான உடனே நெல் அறுக்கிறாங்கல்ல, எப்படி கையால் நெல் அறுக்கிறாங்க, அதேமாரியே இதை வந்து அந்த எள்ளு காயின்னு சொல்லுவாங்க. எள்ளு காயை அப்படியே அரிவாளால் அறுத்து ஒரு கட்டு மாரி போர் மாதிரி எடுத்து வைப்பாங்க. போர்னா இந்த 2ஆம் போர் 3ஆம் போர் அந்தமாரி போர் இல்லை. இது ஒரு மாதிரி குவிச்சு வைப்பாங்க. அது மேலே படுதா போட்டு மூடி ஒரு 2 நாள் அவியல் மாரி வச்சு அதை பண்ணுவாங்க. அப்போ தான் அது வந்து இந்த எள்ளு வந்து வெள்ளையாக தான் இருக்கும். அந்த அவியல் போடுறாங்க பாரு, அப்போ அந்த அவியல் போடும்போது அது வந்து கருப்பாக மாறிடும். கருப்பாக இருக்கிறதுனால இது ரொம்ப இந்த டைமில் மழை பெஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா எள்ளு வந்து மக்கின மாரி ஆயிடுச்சு. அதனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி எள்ளு ஆறுனா எண்ணெய் வரும். இவங்க எள்ளு வந்து கடைக்கு போடுற மாதிரி இல்லை, இவங்கள சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எள்ளு ஆடுறதுக்காக இவங்க வச்சுக்கிறாங்க. அதேமாரி நாங்களும் எள்ளு போட்டிருந்தோம். ஒரு ஏக்கருக்கு 2.5 மூட்டையோ அந்தமாரி தான் வந்தது. அப்போ விலை போகிறச்சு ஒரு மூட்டை விலை போகிறச்ச இது ஒரு 9,500 ரூபா. ஆனால் எங்கள் அப்பா வந்து 10,200 ரூபாய்க்கு சில்லற சம்திங் அந்தமாரி விற்றுட்டார். இந்த எள்ளு வந்து நம்ம இவ்வளோ தூரம் அடித்து தூத்தி இப்போ எடுத்துன்னு வந்தால் கூட அதில் செம்ம தூசி இருக்கும். இப்போ அதை தான் ரக்ஷன் அவங்க அப்பா வந்து க்ளீன் பண்ணிருக்காரு. ரக்ஷன்னா என் பக்கத்து வீட்டு தம்பி, நான் தான் சொன்னேன்ல, சாப்பாடு சாப்பிடுவான். காலைங்காட்டி வந்தோடனே எங்கள் அம்மா கீழே ஜாலியாக பேசிட்டு பேச மாட்டான், சும்மா இந்த ஆக்ஷன் மூலயமாவே பண்ணுறது அதுவே க்யூட்டாக இருக்கும்.
இந்த எள்ளை அப்படி தூத்தினா கூட அதில் அழுக்கு இருக்கும். இப்போ இதை எண்ணெயை ஆக்குறாங்க பாரு, எண்ணெயை ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த எள்ளை வந்து ரைஸ் மில்லுக்கு எடுத்துன்னு போயிடணும். ரைஸ் மில்லில் எடுத்துன்னு போயிட்டு அந்த செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. ஆட்டம் வந்து அதுக்கு வெல்லம் தேவைப்படும். வெல்லம் வந்து நாங்கள் வந்து ஒரு 29 கிலோவுக்கு நான் 3.5 கிலோ வெல்லம் போட்டோம். அது ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க தெரில. டேஸ்ட்டுக்கா இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கா அப்படி தெரில. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் அந்த ஆட்டி எண்ணெயெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு டின்னில் வச்சு வெயிலில் ஒரு 3 நாள் வைப்போம். அது ஏன்னா செடிமெண்ட் ஆகும். செடிமெண்ட் ஆகி கிளியராக எண்ணெய் வந்து அப்படியே மஞ்சள் கோல்டன் எல்லோ கலரில் அப்படியே அந்த மஞ்சளாக இருக்கும் அந்த எண்ணெய். அப்போ தான் அது பியூராக இருக்கும். அதேமாரி தான் இவங்களும் இப்போ பண்ணுறாங்க. எள்ளை வந்து அந்த தூசி துரும்பு, அதை தூசி அப்புறம் கோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உலுக்கி ஒரு 2 மூட்டையை எனக்கு வந்து அண்ணன் வரும். அவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக தூத்தி அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. நான் வந்து அவங்க கையிலேருந்து கேட்டுக்கினேன், இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறேன், vlog பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையிலேருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது இந்த ரக்ஷனுக்கு வந்து குளிக்க கூப்பிட்டாங்களா, அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஆனால் வீடியோவில் வரல. நான் வந்து அவன் வரல. இந்த எள்ளு உழுக்க சலிக்கிறதே பார்த்துக்கினே இருந்தான். அதுக்கடுத்து அவங்க அம்மா குளிக்க கூப்பிட்டோடனே இவனும் போயிட்டான். நாங்கள் எல்லாருமே அவன் பின்னாடி போய் தண்ணினா அவனுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரம்மில் தூக்கி அவனை போட்டாங்க. அவனும் தண்ணியில் விளாட்றான். நானும் தண்ணி தூக்கி அவன் மூஞ்செல்லாம் தெளிக்கிறான். அப்படியே ஜாலியாக விளாட்டு நைட்டு ஒரு தோசை அப்போ நைட்டு தோசை சாப்பிட்டு எல்லோரும் தூங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ரக்ஷனோட விலாகை முடிச்சிக்கலாம் அப்படின்னு நைட்டு சாயந்தரம் தெனக்கஞ்சி கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு நைட்டு ஒரு 2 தோசை தான் சாப்பிட்டேன். அதுவே வயிறு, ஏன்னா சாயந்தரமே ஆல்ரெடி சாப்பிட்டேன்ல. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் இந்த மாதிரி விவசாய ரிலேட்டட் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.